கரூரில் நடந்த துயர சம்பவம். இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தெரியாது. அது எனக்கு வேலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சாலும் ஒன்றே ஒன்று தான், மனிதாபிமானம். 30-38 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு 5-6 குழந்தைங்க. அரசியல் மாநாடு ஆனாலும் சரி, ஒரு நடிகர் மீட்டிங் போட்டாலும் சரி, எதுக்காக நீங்கள் அத்தனை குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க? அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை லைவ் போடுவாங்க. அந்த மாதிரி கூட்டி கொண்டு காட்டுங்க. ஒரு நடிகரை பார்க்கும்போதும் சரி, அரசியல் கூட்டங்களுக்கு சரி, தயவு செய்து குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. தவிர எல்லாருமே அரசியல் பண்ணுறவங்களும் சரி, சினிமா நடிகர்களானாலும் சரி, உச்ச நட்சத்திரமானாலும் சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்கெல்லாம் பல ஆயிரம் கோடி சம்பாரித்து அட்டகாசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அரசியலுங்கிறது அது யாரானாலும் சரி, அரசியல்வாதியானாலும் சரி, சினிமாக்காரங்களானாலும் சரி. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா, பாவம் அப்பாவி ஏழைங்க தான். ஒரு நடிகரை பார்க்கணும், ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னு சொல்லி முந்தி கூட்டத்தில் இது பண்ணி நெரிசலில் மிதிப்பட்டு இறக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வருங்காலங்களில் தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகளையோ சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு அரசியல் மேடைகளுக்கெல்லாம் போகாதீங்க, அரசியல் இதுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு அரசியல் கூட்டத்தில் நடந்ததில்லைன்னு படித்தேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 38 பேரோட குடும்பத்துக்கும் சரி, அவங்கள பிரிந்து வாடும் அவங்களோட உறவினருக்கும் சரி, ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாகவும் மனவேதனையாக இருக்குது. நேற்று நைட்லேருந்தே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.